ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஹக் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஹக் அப்படின்னா ரைட்ஸ் அப்படின்றது தான் கைஸ் அர்த்தம். அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் கைஸ் இந்த படம் வந்திருக்கு. இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய பாலிவுட் படம். பட் இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல இன்னும் டப் பண்ணல. பட் கூடி சீக்கிரம் தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சாசியா பானு அப்படின்ற ஒரு பெண் 1000 கனவுகளோட திருமணம் செஞ்சு தன்னோட கணவரோட திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு 3-4 வருஷம் திருமண வாழ்க்கை நல்லா தான் கைஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கணவர் சொத்து பிரச்சனைக்கு நான் போனாதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாருங்க. போனவர் திரும்ப வரும்போது ஒரு பொண்ணோட வராரு. எஸ், சாசியா பானுக்கு தெரியாமையே 2வது திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. ஒரே வீட்டுல 2 மனைவிகளோட வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை சாசியா பானுனால ஏத்துக்கவே முடியல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு நினைச்சா கூட சாசியா பானு அவருடைய முதல் மனைவி அப்படின்ற பேர் மட்டும் தான் இருக்குதே தவிர வேற எதுவுமே கணவர்கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேதுங்க. எல்லாமே அவருடைய 2வது மனைவிக்கு போயிட்டு இருக்கு. புகுந்த வீட்டுல நரக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சட்டப்பூர்வமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இவங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எமோஷனலா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாயிசா பானு அப்படின்றவங்கள ஒரு ரேடியோல இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. யார் இந்த சாயிசா பானு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகமது அப்பாஸ் கான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லாயரோடைய மனைவிங்க. ரீசன்ட் டேஸ்ல கணவருக்கு எதிராகவே வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கு நடக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பிளாக் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சாயிசா பானு சொல்றாங்க, மக்கள் என் மேல கோவப்பட்டு எதையாவது தூக்கி போட்டாலோ இல்ல இங்க் அடிச்சாலோ அது பிளாக்ல பெருசா தெரியாது அப்படின்றாங்க. கணவருக்கு எதிராக என்ன மாதிரியான வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாம்ல 3 முறை தலாக் சொல்லிட்டா கணவன் மனைவிக்கு இடையே டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. ஆனா சாசியா பானு 3 முறை தன்னோட கணவர் தலாக் சொன்னதுக்கு அப்புறமும் உரிமை தொகைக்காக கோர்ட்ல வழக்கு தொடுத்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லங்க, ரொம்ப வருஷமா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சாசியா பானு சொல்றாங்க, நான் என்னோட கணவர் மேல அதிக அளவு அன்பு வச்சிருக்கேன். எனக்கு அவரு கூட சண்டை போடணும்லாம் இல்லங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இதை பண்ணி தான் ஆகணும். நான் இதை பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். எனக்கான நியாயம் எனக்கு வேணும். அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சாசியா பானுவோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைல்டா பார்க்கலாம். இந்த கதை 1967ல தொடங்குற மாதிரி காட்டுறாங்க. முகமது அப்பாஸ் கான் அப்படின்றவர் ஒரு திறமையான லாயரா இருந்துட்டு இருக்காருங்க. கோர்ட்ல ஒரு வாதாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல நம்ம சாசியா பானு இருக்காங்க இல்லையா, கோர்ட்டுக்கு வெளியே நின்று அப்பாஸ சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் திருமண ஏற்பாடு பண்ணிருப்பாங்க கைஸ். அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் லெட்டர்ல எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சாசியா பானு லைப்ரரியில இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பாஸ் வருவாரு. சாசியா பானு சொல்லுவாங்க, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா டக்குன்னு சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நீ போய் உன்னோட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, இனிமேல் நீ என்னோடது, என்னைக்குமே என்னோடது அப்படின்னு சொல்லி ரோஸை கொடுத்து ப்ரொபோஸ் பண்றாருங்க. சாசியா பானுவும் வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமான நிக்கா ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. 2 குடும்பமும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இவங்க 2 பேருக்குமான திருமண ஏற்பாடு பண்றாங்க. திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் சம்மதமானலாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. 2 பேருமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா திருமணம் ஆகுதுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு 2000 ரூபாய் டவுரி கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் அப்படின்றது 67 காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் கைஸ். ரீசெண்டா சோஷியல் மீடியால நான் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்க பார்த்தேன். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒரு ஸ்கூட்டரோட விளம்பரம் போட்டு 2000 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 2000 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு நினைச்சு பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்க 3 குக்கர் இருக்குதுங்க. இது என்ன 3 குக்கர் அப்படின்னு அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட கேட்க அவங்க சொல்றாங்க, ஒரு குக்கர்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்ல வந்துட்டு விசில் ப்ராப்ளம், இன்னொன்ல கேஸ்கெட் ப்ராப்ளம், இன்னொன்ல மூடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, குக்கர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ண வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக 3 குக்கர் புதுசா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, சாருக்கு இதை ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல மேடம், அதனாலதான் புது குக்கர் வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. தலைவன் லிட்டரலி 67லயே 2025ல வாழ்ந்துட்டு இருந்திருப்பாப்ல போல. இந்த காலத்து ஆளுங்க தான் சின்னதா ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அதை தூக்கி போட்டு புதுசா வாங்குறதுக்கு போயிருவாங்க. அந்த காலத்து ஆளுங்க அதை ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் அதை வச்சுப்பாங்க. மனைவி கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு அப்பாஸ் கான் வராரு. நீயும் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, உனக்கு புது குக்கர் நான் வாங்கிட்டு வரேன், ஈவினிங் சீக்கிரமா வரேன், நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுறாருங்க. அதுக்கப்புறம் மனைவிக்காக ஒரு தையல் மிஷினை கிஃப்டா பிரசன்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பேசிக்கா நம்ம அப்பாஸோட ஆபீஸ்ல ஒரு டெலிபோன் இருக்குங்க, வீட்ல லேண்ட்லைன் இருக்கும். அவர் ஆபீஸ் போயிட்டாருன்னு வைங்களேன், இவங்க 2 பேரும் லேண்ட்லைன்ல ரொம்ப நேரமா பேசிப்பாங்க, லவ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, வீட்டோட பேக் யார்ட்ல ஒரு சின்ன வீடு இருக்குங்க, ஒரு சர்வெண்ட் ரூம் மாதிரி. அதுக்கு பக்கத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். சோ அந்த இடத்துல கார்டனிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க. இவங்க வீட்டை ஒட்டின மாதிரி ஒருத்தர் வீடு கட்டி இருப்பாருங்க. அவருடைய வீட்டு கூரை பாத்தீங்கன்னா இவங்க லேண்டுக்குள்ள வரும். இவ்வளவு
இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அதை யாருமே கண்டுக்கவே இல்ல. இப்ப கார்டனிங் அந்த இடத்துல செட் பண்ணா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, மழை பெய்யும் போது அந்த வீட்டுல ஃபில் ஆகிற வாட்டர் எல்லாமே இவங்க வீட்டு கார்டனுக்குள்ள நுழையிற மாதிரி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா இங்க வைக்கிற செடிங்க எல்லாம் தண்ணியில மூழ்கி போய் நாசமாயிரும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவி கிட்ட பேசி இவங்க லேண்டுக்குள்ள நீட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கூரை அமைப்பை மட்டும் இடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் வந்து யாரை கேட்டு இடிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்க மனைவி கிட்ட ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க இதை பண்றோம், அதுவும் எங்க லேண்டுக்குள்ள நீட்டிட்டு இருக்கக்கூடிய கட்டமைப்பை மட்டும் தான் அப்புறப்படுத்துறோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகல, இந்த வீடே உண்ணுது அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்றியா அப்படின்னு நிறைய வார்த்தைகளை விட்டுறாருங்க. ஹீரோனுக்கு மனசொடைஞ்சு போயிருச்சு. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரர் ஹீரோனோட கணவருக்கு போனை போட்டு, உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவ பண்ற ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்க சொல்லு, இல்லாட்டி போலீஸை வச்சு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்றாருங்க. அடுத்த நாள் மசூதிக்கு பிரேயர் பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஆப்போசிட்ல பக்கத்து வீட்டுக்காரரும் அவருடைய மனைவி வர, அப்பாஸ் சொல்றாரு, சார் இந்த மாதிரி என் மனைவி உங்ககிட்ட பிரச்சனை பண்றதா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எடுத்து மனைவி கையில கொடுக்குறாரு. என் வீடு லேண்டு எல்லாத்தையுமே என்னோட மனைவி பேர்ல எழுதி வச்சுட்டேன், கேள்வி கேட்கிற அதிகாரம் அவளுக்கு இருக்குது, அவளோட லேண்டுக்குள்ள உங்களோட கட்டமைப்பு வந்துச்சுன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துறாருங்க. அந்த அளவுக்கு தன்னோட மனைவி மேல அன்பையும் பாசத்தையும் காட்டுறாரு. கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது, பையன். அதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்குது, பொண்ணு. பையன் மேலையும் பொண்ணு மேலையும் அதிக பாசத்தை கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, நல்ல தந்தையாவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குடும்பமும் பெருசாயிடுச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாயிடுச்சு. நம்ம அப்பாஸ் இருக்கிறார் இல்லையா, நிறைய வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. நிறைய நேரம் ஆபீஸ்லயே செலவிட ஆரம்பிக்கிறாரு. நேர்ல பாத்துக்கிறது தான் கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா போன்ல பேசுறதும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதுல டென்ஷனான நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அப்பாஸ்க்கு போன் அடிக்க, அப்பாஸ் இது எல்லாத்தையும் நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹேண்டில் பண்ணுனா எப்படி ஹேண்டில் பண்றது, அவர் நம்ம குழந்தைங்களை எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்ல, பாரு நான் பிஸியா இருக்கேன், ஹேண்டில் பண்ணுனா ஹேண்டில் பண்ணு, சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காத, இனிமேல் எனக்கு கால் பண்ணனா வீட்டுல இருக்கிற லேண்ட்லைனை கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருதுங்க. இதே லேண்ட்லைன்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுவே ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குது. கணவர் இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப கோவமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணவரை பார்த்ததும் இவங்க நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. கணவர் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக இதெல்லாம் பேக் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் கணவர் சொல்லுவாரு, என்னோட பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்னு பாகிஸ்தான்ல இருக்குது, சோ அதுக்கு நான் நேரடியா போனா மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும், அதனால அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஹீரோன் 3வது முறையாவும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் உதவி செய்யறாங்க. மனசே இல்லாம தான் பாத்தீங்கன்னா தன்னோட கணவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு 2 வாரம் ஆகும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்புவாரு. போனவர் அங்க கரெக்டா போய் ரீச் ஆயிட்டாரா, என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே போன் பண்ணி ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோனும் அவர் கால் பண்ணுவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ போன்லாம் கரெக்டா வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணியும் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஏன் அவர் கால் பண்ணவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாஸோட ஆபீஸ்க்கு போன் பண்ணி இப்போ அவர் எந்த இடத்துல இருப்பாரு அப்படின்னு அந்த இடத்தோட லேண்ட்லைனை கண்டுபிடிச்சு அப்பாஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நல்ல பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, போயிட்டு தான் இருக்குது, கூடி சீக்கிரம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிளைமேட் டிஃபரெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு வந்துரும் நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் பத்திரமா தான் இருக்கிறேன், அம்மா கூட என் பக்கத்துலயே தான் இருக்கிறாங்க, நீ உன்னை பாத்துக்கோ, குழந்தை பிறக்க போதில்ல அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோனுடைய கணவர் முன்ன மாதிரி இல்லங்க, ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு அவரோட நடவடிக்கைகள்லயே நமக்கு தெரியுது. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்புறம் கணவர் வரப்போறாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்ச உடனே வீட்டுல பிரியாணி பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. ஃபைனலி அவர் வந்துட்டாரு அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமா தன்னோட கணவரை பாக்குறதுக்காக போறாங்க. கணவரும் கார்ல இருந்து இறங்கி வராருங்க. கணவர்கிட்ட சந்தோஷமா 2-3 வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நிறைய லக்கேஜஸ் இவங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கொண்டு போன லக்கேஜ் கிடையாது, இதெல்லாம் யாருது அப்படின்னு கேட்க, அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் இவருடைய காரை சுத்தி வந்து பாத்துட்டு இருக்காங்க. காருக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தலையில குண்ட போடுற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாரு. சாய்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை 2வது திருமணம் பண்ணிட்டு வந்துட்டதா சொல்றாருங்க. என்ன காரியங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, எல்லாத்துக்கும் பதிலா அவங்க மாமியார் தான் சொல்றாங்க. ஊருக்கு போயிருந்தப்ப இந்த பொண்ணை பார்த்தோம், இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே திருமணம் பண்ணி கொடுத்து அந்த கணவர்னால நரக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. இப்ப கணவரும் போயிட்டான், ஆதரவே இல்லாம இந்த பொண்ணு தனிமரமா நின்னுக்கிட்டு இருந்தா, அம்மா அப்பாவும் கிடையாது, நம்ம மட்டும்தான் அவளுக்கு சொந்தக்காரங்க, அதனாலதான் நான் என் பையனை அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன பத்தியும் நம்ம குழந்தைங்களை பத்தியும் கொஞ்சமாவது நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே மாமியார் சொல்றாங்க, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, இதை பெருசு பண்ணாத, நம்ம முன்னோர்கள்லாம் 2 திருமணம் பண்ணிக்கலையா, ஏன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க கூட 2 திருமணம் பண்ணி 40 வருஷம் கிட்டத்தட்ட ஒன்னா வாழ்ந்தாங்க, நீ ஏன் அவளை உன் புருஷனுடைய 2வது மனைவியா பாக்குற, உன்னோட தங்கச்சியா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இது ஒன்னும் சாப்பாடு கிடையாது, ஷேர் பண்ணி சாப்பிடறதுக்கு, புருஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் பயங்கரமா கத்துறாங்க. ஹீரோன் கேட்கிற கேள்விகள் எதுக்குமே கணவர் பதிலே சொல்ல மாட்டாரு.
மாட்டேன்றாரு. மாமியார் தான் பதில் சொல்றாங்க, ரொம்ப நேரமா அவ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி உட்கார வைக்கிறது முறையில்ல, எதுனாலும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நீ போ அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல கணவரும் பாத்தீங்கன்னா யோசிக்காம போய் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு வராருங்க. இவங்களோட குழந்தைங்களை எடுத்து அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா மனம் முடிஞ்சு போகுது. இதெல்லாம் பார்த்து ஹீரோன் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்ப வீட்டுல வேலை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, 1000 தான் இருந்தாலும் நீங்க தான் அவருடைய முதல் மனைவி, சோ அந்த அதிகாரமும் பவரும் உங்ககிட்ட இருக்குது, அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் ரொம்ப அழுகுறாங்க. என் கணவருக்காக நான் எல்லாத்தையுமே கொடுத்தேன், எவ்வளவு அழகான ஒரு வீட்டையும் குடும்பத்தையும் உருவாக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல சுக்குநூறு ஆக்கிட்டாரு அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு சாய்ரா. வீட்டுக்கு பின்னாடி அந்த கார்டன் ஏரியால ஒரு ரூம் இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரூம்ல சாய்ராவை தங்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்காக ஸ்வீட்லாம் மாமியார் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆவறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோன் அவங்க பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கணவர் வராரு. சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. என்னைக்குமே நீதான் என்னுடைய ராணி, உன்னை விட நான் யாரையுமே காதலிச்சது கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான், இது ஒரு சூழ்நிலையின் காரணமா நான் திருமணம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு இப்ப நம்ம வீட்டுக்கும் வந்துட்டா, பட் எல்லா பவரும் உனக்கு தான் இருக்குது, அந்த பொண்ணு உன்னோட கார்டனுக்கு வெளியில தான் இருக்கிறா, ஆனா நீ வீட்டுல இருக்க, அவளை உன் கூட நீ உதவிக்கு வச்சுக்கோ, இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால பெருசா எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவளை வச்சு நீ எல்லா வேலையும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாருங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த சைரா வரா. நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த கிச்சன்ல வேலையெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கணவரும் மாமியாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சர்வ் பண்றதுக்காக சைரா பிளேட் எடுத்துட்டு வரும்போது ஹீரோயின் சர்வ் பண்ண விடாம அந்த பிளேட்டை வாங்கி சர்வ் பண்றாங்க. மாமியார் பாத்தீங்கன்னா சைரா கிட்ட உட்காருமா அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு சைராவும் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் நீயும் உட்காருமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் உட்காருறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் எதிரும் புதிருமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாஷ் பண்ண கிளாத் எல்லாம் மொட்டை மாடியில போய் காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த சைரா வரா. எனக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி இருக்குது, வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்க, சரி ரெடியாகு, நான் உன்னை மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல சைரா ரொம்ப ஹாப்பியா போய் வீட்டுக்குள்ள ரெடியாக ஆரம்பிக்கிறா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா கேக்குறாங்க, நீ ஏன் அவளை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிற, அவளை ஏன் மன்னிக்கிற அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவளே பாவம் சின்ன வயசுலயே ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த புருஷனால நரக வேதனை அனுபவிச்சு இப்ப இங்க வந்திருக்கிறா, அதே சமயம் எனக்கும் கொஞ்சம் உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுக்காகவாது அவளை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பேசிக்கா அவ நமக்கு உதவி செய்யறா, பதிலுக்கு நம்மளும் உதவி செய்யறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்கதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனையா ஆகுதுங்க. மார்க்கெட்ல சைரா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அது வேண்டாம் இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சைராக்கு ஒரு பெர்ஃப்யூம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வேண்டாம் இதை வாங்கிக்கோ அப்படின்னு வேற ஒரு பெர்ஃப்யூமை இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. சைரா ஒரு கிளாத்தை சூஸ் பண்ணா அப்படின்னா அந்த கிளாத் வேண்டாம் இந்த கிளாத் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைரா என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறாளோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் டிசைட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சைரா டென்ஷனாய் வெளியில போய் நின்றா. என்னாச்சு சைரா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு சைரா சொல்லுவா, பாருங்க நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் சூஸ் பண்ணது எல்லாமே அப்பாஸுக்கு பிடிச்சது, அப்பாஸுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நான் வியர் பண்ணியிருந்தேன்னா அப்பாஸ்க்கு என்னையே பிடிச்சு போகும், அதை வச்சு நான் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க அதெல்லாம் வாங்க விட மாட்டேன்றீங்க. நான் ஒன்னும் உங்களோட சேரிட்டிக்காகலாம் இந்த இடத்துக்கு வரல, நானும் அப்பாஸோடைய பொண்டாட்டி, எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் அப்பாஸோட முதல் பொண்டாட்டி அப்படின்ட்டு, நீங்க வேணா முதல் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா முதல் காதலி நான் தான். ஒரு உண்மை சொல்லவா, அப்பாஸ் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன பார்த்துட்டாரு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா எங்க வீட்டுல அவசர அவசரமா ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அப்பாஸ்க்கு உங்க கூட கல்யாணம் ஆச்சு, ஊருக்கு வந்தவரு என்னோட நிலைமையை பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, அப்படிதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆச்சே தவிர எனக்கு எந்த ஒரு சேரிட்டியும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சைரா கிளம்பிடுறாங்க. சைரா என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் வியர் பண்ணி தான் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி அவருக்கு மேல லவ் இருக்கு அப்படின்றத தான் சொல்ல வராங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் போயிட்டு கணவர்கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. தலைவன் நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் கைஸ் ஒரு பதில் சொல்றாரு. நீங்க ஏதோ பாவம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, ஆனா அவளுக்கு உங்களுக்கு என்ன பெர்ஃப்யூம் பிடிக்கும், என்ன பெட்ஷீட் பிடிக்கும், அண்டர் கார்மெண்ட்ஸ் கூட என்ன பிடிக்கும்ன்ற லெவலுக்கு தெரிஞ்சிருக்குது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்ன எதுக்கு எப்போன்னு எதுக்கு என்ன கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு கோவமா திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோயின் மனம் முடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி ஹீரோயின் வீட்டு கார்டன்ல இருக்கக்கூடிய ரூம்குள்ள இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கும். என்ன சத்தம் அது அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போவாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது ஹீரோனுடைய கணவரும் அந்த சாய்ராவும் சந்தோஷமா இருக்கிற சத்தங்க. கணவர் நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் மறைஞ்சு லவ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப நேரடியாவே ஹீரோனுடைய கண்ணெதிர்க்கவே பாத்தீங்கன்னா கை பிடிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனுக்கு 3 குழந்தைகள் ஆயிடுச்சா, அந்த 3 குழந்தைங்களை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பாங்க. மோசமான ஒரு வாழ்க்கைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டை மாத்தினாங்க இல்லையா, இப்ப சைரா வீட்டுக்குள்ள வரா. சைரா இந்த வீட்டை அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள்லயே சைராவும் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றா. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு இந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நாள் வருது. யாருக்கு, நம்ம ஹீரோனுக்கும் அப்பாஸுக்கும். இதற்காக இவங்க வீட்லயே ஸ்வீட் எல்லாம் தயார் பண்ணி தன்னோட கணவருக்கு கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப இந்த சைரா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஹாப்பி ஆனிவர்சரி
அப்படின்னு சொல்ல ஹீரோனும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்பாஸை பார்க்கறதுக்கு தான் போறீங்களா, அவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து டாக்டர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்குது, மறந்துட போறாரு, ஞாபகப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் கிளம்புறாங்க. அப்பாஸோட வக்கீல் ஆஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, வெளியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஸ்வீட்டை கொடுத்துட்டு நேரா அந்த சேம்பருக்குள்ள நுழையிறாங்க. உள்ள கிளைண்ட் கூட அப்பாஸ் முக்கியமா பேசிக்கிட்டு இருப்பாரு. கிளைண்ட் முன்னாடியே அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் நீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது, இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரிக்கெல்லாம் படத்துக்கு போறது வழக்கம் இல்லையா, அதனால இன்னைக்கு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆயிருக்குது, நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாஸ் என்ன பண்ணுவாருன்னா பயங்கரமா ஹீரோனை திட்டி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாருங்க. ஹீரோனை அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவாங்க. வீட்லயும் உட்காந்து நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம அப்பாஸ் இருக்கிறார் இல்லையா, ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு வருவாரு. அப்பதான் சைரா சொல்லுவாங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் அங்க போனதுனால அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஹீரோன் டியூஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னா இவர் வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு பார்க்கணும் இல்லையா, ஆனா அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாருங்க. பதிலா 400 ரூபாய் பணம் அனுப்பி வைப்பாரு, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காகவும் அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காகவும். ஹீரோனும் அவர் வந்து கூப்பிடாம நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வீட்லயே இருந்துருவாங்க. மாசம் 400 ரூபாய் அவர் அனுப்பி வைப்பாருங்க. அந்த பணத்தை வச்சு குழந்தைங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 2வது மனைவி கூட அவர் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இங்கதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவர் கால் பண்ணுவாரு, பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, மாமியார் கால் பண்ணி பேசுவாங்க, இந்த வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கெல்லாம் இருக்குது, ஆனா அவர் பண்ணதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, மன்னிப்பா, அவன் வந்துட்டா மன்னிப்பு கேட்கணுமா, உன்னோட பிடிவாத தனம் தான் உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லிடுவாங்க. இப்ப ரொம்ப கோவமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தையல் மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்றாங்க இப்படி பிடிவாதமா இருக்காத, நாங்க வேணா போய் அப்பாஸ் கிட்ட பேசவா அப்படின்னு கேட்க, பட்டுன்னு ஹீரோனுடைய அப்பா விடு, அவ என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும் அப்படின்ட்டு. பேசிக்கா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோனுடைய பிடிவாதத்தனம் குடும்பத்தை பிரிக்குது அப்படின்ட்டு. ஆனா ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பாஸ் ஒரு முறை வந்து நம்ம வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. பட் அதை அவர் பண்ணவே மாட்டேன்றாரு. ஃபைனலி நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஊருக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் 3 குழந்தைங்க, அப்புறம் ஹீரோனுடைய அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல சைரா உட்காந்துக்கிட்டு இருக்கா. சைராக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குதுங்க. கணவர் உள்ள இருந்து வெளியில வராரு, தன்னோட குழந்தைய கொஞ்சறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் இப்ப தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு அப்படின்னு கணவர் சொல்றாரு. குழந்தைங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு கேட்கணும்னு தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்க, கணவர் அப்படியே பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாருங்க. ஹீரோயின் சொல்றாங்க மாசம் மெயின்டெனன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, அதை வச்சுதான் நான் குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்தேன், இப்ப அதை அனுப்புறதையும் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்பாஸ் சொல்றாரு அப்ப நீ பணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க மட்டும் கிடையாது, உங்களோட குழந்தைங்களும் தான், உங்களுக்கும் அந்த குழந்தைங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் எதனால வீட்டை விட்டு போனேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு தெரியும், நான் சொல்லவா, உன்னை நான் படத்துக்கு கூட்டு போல அப்படின்ற கோவத்துல தான் நீ வீட்டை விட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா, நான் செகண்ட் மேரேஜ உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டேன் அதுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே இவர் சொல்றாரு என்னோட செகண்ட் மேரேஜ்ல உனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீ சைராவை பார்த்து பொறாமப்படுற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவ என்னை விட அழகா இருக்கா, படிச்சிருக்கா, நல்லவதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீங்க வாயை திறந்து உண்மையை சொல்லுங்க, உங்களோட முழு சம்மதத்தோட தான் நீங்க அவளை கல்யாணமே பண்ணி இருந்திருக்கீங்க, அதை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த ஆர்குமெண்டோட முடிவுல அப்பாஸ் கேட்கிறாரு குழந்தைங்களை தூக்கிட்டு போனதானே, இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு அம்மா, என் குழந்தைங்களுக்காக வந்திருக்கேன், மாசம் 400 ரூபாய் அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்க, ஆனா நம்ம ஹீரோனுடைய கணவர் வந்து இனிமேல் நான் பணம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறாரு இல்லையா, இஸ்லாம்ல மத சம்பந்தப்பட்ட ஒரு தலைவரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவர்கிட்ட தன்னோட பொண்ணோட பிரச்சனை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. மாசம் அவரை பணம் அனுப்ப சொல்லிருங்க, என் பொண்ணு அவங்க குழந்தைங்களை பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அந்த புள்ளைய ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு ஹீரோனோட அப்பாக்கு கோவம் வந்துருது. அவளுக்கு ஒரு பேர் இருக்கு, அவ பேர் பானுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க பொண்ணு மேலதான் மிஸ்டேக் இருக்கு, உங்க பொண்ணை கொஞ்சம் அனுசரிச்சு ஒற்றுமையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா ஒரு விதவைக்கு வாழ்க்கை தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க தான் என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேலதான் மிஸ்டேக், ஹீரோயினை அனுசரிச்சு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா மட்டும்தான் ஹீரோனுக்கு ஆதரவா நிக்கிறாருங்க. தன்னுடைய மக கிட்ட போய் பேசுறாரு, உனக்கு ஓகேனா சொல்லுமா, உன்னோட கணவனை எதிர்த்து நம்ம வழக்கு தொடுக்கலாம், உனக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு வக்கீல மீட் பண்றாங்க. தன்னோட கணவர் கிட்ட இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான உரிமை தொகை வேணும் அப்படின்றதுக்காக கணவரை எதிர்த்து கேஸ் போட போறதா வந்து சொல்றாங்க. அதாவது கணவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு, ஹீரோனுக்கும் ஹீரோனோட குழந்தைங்களுக்கும்
குழந்தைங்களுக்கும் புகுந்த வீட்டில் எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை. அதனால மனைவி குழந்தைங்களோட பிரிஞ்சு வந்துட்டாங்க. பட் கணவர் வந்து குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். அவர் எடுத்துக்க மாட்டேன்றாரு. அவரை எடுத்துக்க வைக்கிறதுக்காக வழக்கு தொடுக்கிறாங்க. யார் மேல வழக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது முகமது அப்பாஸ் கான் அப்படின்னு சொல்ல, எங்க அவரு இதே கோர்ட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லாயரே பயப்படுறாருங்க. நாங்க வேற ஆள பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் கிளம்புறாங்க. சின்ன கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைல் பண்ணி தராருங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணவருக்கு தெரிய வருது. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்ல இந்த வழக்கு பத்தி கேட்கும்போது ஹீரோனே வந்து டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவர்கிட்ட இருந்து உரிமை தொகை எனக்கு வேணும், அதுக்காக தான் என்னோட கணவரை எதிர்த்து நான் வழக்கு தொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இவங்க கம்யூனிட்டிக்குன்னு ஸ்பெஷலா ஒரு நீதிமன்றம் இருக்கான், இஸ்லாம் நீதிமன்றம், நீங்க அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நின்று இருந்தேன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவீங்களா, தயவு செஞ்சு என்னோட வழக்கை எடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்காக யாராவது லாயர் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஹீரோனுக்காக வாதாடுறதுக்கு அங்க எந்த லாயரும் வரலங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இதே கோர்ட்ல தானே ஹீரோனோட கணவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட போட்டோ எல்லாம் ஜட்ஜஸ் கிட்ட காமிச்சு தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா அங்க ஒரு லாயர் பாத்தீங்கன்னா செக்ஷன் 125 சிஆர்பிசி அப்படின்ற ஒரு லா படி நான் இவங்களுக்கு வந்து லாயரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெல்லா மற்றும் ஃபராஸ் இந்த ரெண்டு லாயர் தான் பாத்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஹீரோனுக்காக வாதாட போறதா வந்து சொல்லிடுறாங்க. சோ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கப்படுதுங்க. ஹீரோனை அனுப்பி வச்சுட்டு இந்த பெல்லான்ற லாயரும் ஃபராஸ்ன்ற லாயரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபராஸ் கேட்கிறாரு நம்ம கண்டிப்பா இந்த வழக்கை எடுத்து தான் ஆகணுமா அப்படின்ட்டு. ஆனா பெல்லா பாத்தீங்கன்னா மணி மைண்டடா இந்த வழக்கை எடுக்க கிடையாது. ஹீரோனுக்கு உதவி செய்யணும், ஒரு பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழக்கை எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ண அப்பாஸை காட்டுறாங்க. அப்பாஸ்க்கு பயங்கர கோவங்க. நம்ம ஹீரோன் அப்பாஸை எதிர்த்து கோர்ட்ல இந்த மாதிரி வழக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அப்பாஸோட இரண்டாவது மனைவி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ரெண்டாவது மனைவி சொல்றாங்க, மாசம் 400 ரூபான்றது உங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்டா இல்ல தானே, மாசம் அந்த அமௌண்ட் அனுப்பி வச்சிட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்ல அப்பாஸ் அதை ஏத்துக்க மாட்டேன்றாருங்க. அப்பாஸுக்கு ஈகோ பிரச்சனை, அதை தரவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. லீகலா போராடலாம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. இப்ப அப்பாஸோட வீட்ல இருந்து கால் வந்திருக்கு, நம்ம ஹீரோனை பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லி இருக்காங்க. ஹீரோனும் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்ன பண்றாங்கன்னா, அப்பாஸோட இரண்டாவது மனைவி சைரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைக்கு ஸ்வெட்டர்லாம் கூட வீட்ல இருந்து தைச்சு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அப்பாஸும் நம்ம ஹீரோனும் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க. எதுக்காக கோர்ட்டுக்கு போன, என்ன எதிர்த்து எதுக்காக வழக்கு தொடுத்த, குடும்பத்தோடைய மானத்தையே வாங்கிட்ட, நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது, உரிமை தொகைக்காக தான் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து 400 ரூபாய் என்ன 2000 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை தலாக் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்து அவ்வளவுதான் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, கிளம்பு, இனிமேல் நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது, நான் உனக்கு புருஷன் கிடையாது, உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இனி எப்படி வழக்கு தொடுத்துருவேன்னு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. ஹீரோன் ரொம்பவே மனமுடிஞ்சு போய் அழுதுகிட்டே வீடு வந்து சேர்றாங்க. இப்ப அப்பாஸோட அம்மாவும் சரி ரெண்டாவது மனைவியும் சரி, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்ல, இனிமேல் அவன் எனக்கு பொண்டாட்டி கிடையாது, எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோன் அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க இல்லையா, அப்பாஸோட வீட்ல இருந்து வேலையாட்கள் நம்ம ஹீரோனுடைய பொருட்களை எல்லாம் கொண்டாந்து இந்த வீட்ல வச்சிருவாங்க. சார் உங்களோட எல்லா பொருட்களையும் கிளியர் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் அந்த வேலைக்காரக்காவை கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயர்ஸ் 2 பேரும் ஹீரோனை பாக்குறதுக்காக வராங்க. உன்னோட கணவர் 3 முறை தலாக் சொல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, தலாக் சொல்லி டிவோர்ஸ் வாங்குறது மனுஷன் உருவாக்கப்பட்ட ரூல், குரான்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல, கரெக்டா சொல்லு பானு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோன் சொல்றாங்க அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னுமே செக்ஷன் 125 அப்ளிகேபிள் தான், நீ இன்னுமே அவருடைய மனைவி தான், இது போதும், இதை வச்சே நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்றாங்க. இப்ப இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயர் வந்து சொல்றாங்க, அப்பாஸ் வந்து ஹீரோனை திருமணம் பண்ணி அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்குது, சோ அவங்கள இவர் பாத்துக்க மாட்டேன்றாரு, உரிமை தொகையை அனுப்ப மாட்டேன்றாரு, அதனால அந்த உரிமை தொகையை மறுபடியும் வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அப்பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் தலாக் பண்ணி அவளை விவாகரத்து பண்ணிட்டேன், எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் ஏன் வந்து அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாருங்க. இந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தலாக் வந்து இன்வாலிட் ஆனது அப்படின்ட்டு. அது எப்படி இன்வாலிட் ஆகும் அப்படின்னு இவர் கேக்குறாரு. சோ அப்பதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பட் அவங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியவே இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ட்ரிபிள் தலாக் பத்தின எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க சொல்லி பேசிக்கான சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா எனக்கும் இஸ்லாமை பத்தின டீடைல்டான விஷயங்கள்லாம் தெரியாது. சோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பேசிக்கா சொல்றேன். ஒரே சிட்டிங்ல உட்காந்து 3 முறை தலாக் சொல்லிட்டா விவாகரத்து நடந்துட்டதா ஆரம்ப காலகட்டத்தில் கருதப்பட்டிருந்திருக்குதுங்க. பட் பல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை ஏத்துக்கலங்க. ஏன்னா இது ஈஸியா மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. முன்ன ஒரு காலத்துல சில இடங்கள்ல இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்ற விஷயம் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு இருந்திருக்குது. பட் இப்போ அது ஃபாலோ பண்றது கிடையாது, நடைமுறையிலேயே இல்ல. இப்போ ரீசெண்டா 2019 பாத்தீங்கன்னா இந்த தலாக் அப்படின்ற விஷயம் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக. இப்போ இஸ்லாம்ல தலாக்க 2 விதமா ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு, தலாக் சொல்லிட்டா உடனடியா டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சோ டிவோர்ஸ் பண்றதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த கால அவகாசத்துல இவங்க 2 பேரும் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ரெண்டாவது, அந்த ட்ரிபிள் தலாக் சொல்றதன் மூலமா ஸ்ட்ராங்காவே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி மீனிங் வருதுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சட்டப்பூர்வமா போய் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்ங்க. இப்போ இந்த கதையில அப்பாஸுக்கும் சரி நம்ம ஹீரோனுக்கும் சரி பயங்கரமா ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்குது. இவர்
தலாக் வந்து செல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அது இன்வாலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜ் ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட்டும் கேட்கிறாரு. பட் அவரால் சரியா தீர்ப்பு வழங்க முடியல. அதனால பர்சனல் முஸ்லீம் லா கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் இருக்குதுங்க. இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இந்த வழக்கு நடக்கும். அவங்க கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த வழக்கை அடுத்த ஹீரிங்க்கு தள்ளி வச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோனை ஒரு திரைக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோனோட அப்பா ஹீரோனுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி போய் பேச ஆரம்பிக்கிறாருங்க. தலாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏன் மானத்தை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உதவி தேவைப்படுது, வேற என்ன என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் முன்னாடி பயங்கரமான ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு எகென்ஸ்டா தான் பேசுறாங்க. ஹீரோயின் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா குரானை கம்ப்ளீட்டா படிச்சவங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சவங்க. அதனால குரானை வச்சு இவங்க அங்க இருக்கிறவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. தலாக் வந்து ஒருத்தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குற மாதிரி தான் அப்படின்ட்டு. அங்கேயும் பாத்தீங்கன்னா தன்னோட நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்காக பயங்கரமா போராடுறாங்க. அங்கேயும் பெருசா நம்ம ஹீரோனுக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த வழக்கு அடுத்த ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப அப்பாஸ் கோர்ட்ல வந்து நின்னுட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோயின் வந்து அப்பாஸ் கிட்ட இருந்து பணத்தை கறக்கிறதுக்கு ட்ரை பண்றதா வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் மேல பண விஷயத்துல பயங்கரமா குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனுக்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்க கிடையாது, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக மாசம் 400 ரூபாய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். மாசம் 400 ரூபாய் அனுப்புறது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது, அதை ஏன் இவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்புலயுமே ஆர்குமெண்ட் நடக்குது. ஆர்குமெண்டோட முடிவுல பாத்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட இருந்து 22 ரூபாய் மாசம் நம்ம ஹீரோனுக்கு மெயின்டெனன்ஸ் அமௌண்டா போய் சேரணும்ன்ற மாதிரி தீர்ப்பு வந்துருதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோன் கேட்டது 400 ரூபாய், ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்தது வெறும் 22 ரூபாய். 22 ரூபாய் வச்சு எப்படி குழந்தைங்களை பாத்துக்க முடியும் அப்படின்னு ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயர் சொல்றாங்க, நீ அப்படி நினைக்காத, இது நம்மளுடைய முதல் சக்சஸ் அப்படின்னு நினைச்சுக்கோ, நம்ம மேல்முறையீடு பண்ணி நம்ம இந்த வழக்குல ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா மட்டும் ஹீரோனுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாருங்க. நீ கவலையே படாதமா, உன்னோட ரைட்ஸ்க்காக நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பாடுபடு, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்றாரு. கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுனால ஹீரோயினை பத்தி எல்லாருமே ஊருக்குள்ள தப்பாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 1981ல நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியா பக்கம் ஹிந்து முஸ்லீம் கலவரம் நடக்குதுங்க. அங்க இவங்க குழந்தைங்களோட இருக்கிறது அன்சேஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த லாயரோட உதவியோட நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு புருஷ வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ எதுக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப இந்த லாயர் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் ஒரு முறை இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோஸ் கட் கொடுக்கறதுக்காக இந்த வீடு இந்த லேண்டு எல்லாத்தையுமே என்னோட பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிருக்கேன், இனிமேல் என் பொண்டாட்டி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா இந்த வீடு இந்த இடம் எல்லாமே நம்ம ஹீரோனோட பேர்ல தான் இருக்குது. இந்த லாயர் சொல்றாரு, சோ இவங்க வந்து லீகலா இந்த இடத்துல தங்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சோ இதை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா இதையும் நம்ம லீகலா கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா ஹீரோனை இங்க தங்கிக்க சொல்லிடுறாரு. அப்பாஸோட இரண்டாவது மனைவி சைரா இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த கார்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட் ரூம்ல தானே தங்க வச்சாங்க. இப்போ அந்த ரூம்ல நம்ம ஹீரோனும் ஹீரோனோட 3 குழந்தைங்களும் தங்கிக்கிறாங்க. இப்ப மாசம் 22 ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. மாசம் 22 ரூபாய் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாட்டாருங்க. அப்பாஸோட ஈகோவை டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட்ல அவர் மேல்முறையீடு பண்றாருங்க. இந்த வழக்குலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து தான் நிக்கிறாங்க. ஹை கோர்ட்ல இவ என்னோட மனைவியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாருங்க. இந்த பக்கம் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றவங்க கல்யாண போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு ஆர்குமெண்ட் பண்றாங்க. தொடர்ந்து இந்த உரிமை தொகைக்காக ரெண்டு பக்கமே ஆர்குமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோனோட குழந்தைங்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ள வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா வெளியிலேயே உட்கார்ந்து அவங்களோட குழந்தைங்க படிப்பாங்க. அந்த மாதிரி தான் கைஸ் ஹீரோனோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கும். அந்த சர்வெண்ட் ரூம்ல உட்காந்துட்டு ராத்திரி நேரத்துல நம்ம ஹீரோயின் குரான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்ச அப்பாஸோட இரண்டாவது மனைவி சைரா அப்பாஸ் கிட்ட சொல்லுவாங்க, உன்னை விடவே அவ நல்லாவே குரான் படிச்சிருக்கா, அவளுக்கு குரான்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே தெரியும், எதுக்கு இப்படி ஒரு போராட்டம், கேட்கறத கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சைரா சொல்லுவாங்க. சைராக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுங்க. ஆனாலும் இந்த அப்பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டா 2 லாயர் வாதாடிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு லாயரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு, உங்க அப்பாவும் என்னோட அப்பாவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, நாம ஏன் இந்த டைம்ல சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது, மாசம் உனக்கு 100 ரூபாய் சம்பளம் தந்துடுறேன், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நீ பண்ண தப்பையெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் நான் தரேன் அப்படின்னு அப்பாஸ் சொல்றாருங்க. அப்பாஸோட பேச்சுல அவர் லைட்டா மயங்கர மாதிரி தான் தெரியுதுங்க. தொடர்ந்து வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் கோர்ட் வாசல்ல நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட அப்பாஸ் வந்து பேசுறாரு, இந்த வழக்கை நீ விட்ரா பண்ணிராத, ஏன்னா இந்த வழக்குல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்த ஹீரிங்ல இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. அந்த 22 ரூபாய் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப கோர்ட் ரெண்டு பக்கமே பார்த்துட்டு அந்த 22 ரூபாயா இருந்த உரிமை தொகையை 180 ரூபா 20 பைசாவா மாத்தி கொடுத்துரும். மாசம் அப்பாஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மற்றும் ஹீரோயினுடைய குழந்தைங்களுக்காக மெயின்டெனன்ஸ் தொகையா 180 ரூபா 20 பைசா தந்தே ஆகணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்பாஸ் கிட்ட பேசுறாங்க, நீங்க இந்த 180 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், ஏன்னா எங்க கிட்ட நியாயம் இருக்கு, நீங்க தான் உங்க மனைவி மற்றும் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் ஃபராஸ் அப்படின்ற ஒரு லாயர் வந்து அப்பாஸோட பேச்சுக்கெல்லாம் பயங்கர மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஆனா அவரும் பாத்தீங்கன்னா அப்பாஸ் சைடு போக மாட்டேன், உங்க சைட்ல
தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த அந்த லெட்டரை கிழிச்சு வீசிடுவாருங்க. இப்போ வழக்கம் போல அப்பாஸ் கோர்ட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ சைரா வந்து சொல்றாங்க, ஏங்க உங்களால அந்த 150 ரூபாயை தர முடியாதா, எதுக்குங்க இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா அந்த 150 ரூபாயை சேவ் பண்றதுக்காக தான் கோர்ட்டுக்கு போறேன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஈகோங்க. இப்ப சைரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க, நீங்க விட்ரா பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு சொன்னல சேரிட்டி எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அவர் உன்னதான் காதலிச்சிருக்காரு, அவர் எல்லாமே என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ராத்திரி அப்பாஸோட வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் வருது. யார் பேசுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோனோட அம்மா தான். ஹீரோயின் கிட்ட இம்பார்ட்டண்டா ஒரு விஷயத்த சொல்லணும், அவங்க கிட்ட போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்பாஸோட வீட்டுக்கு ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா இறந்து போயிருப்பாருங்க. அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோனுடைய மாமியார் வந்து போன் தரமாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு மனம் முடிஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஹீரோனுக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஜீவன் ஹீரோனுடைய அப்பா மட்டும்தான். அப்பாவோட ஞாபகத்துல அப்பாவோடைய புக் ஒன்னு நம்ம ஹீரோன் எடுத்து பார்ப்பாங்க. அதுல ஒரு துண்டு சீட்ல அவங்க அப்பா எழுதி வச்சிருப்பாருங்க, நீ தாண்டா கண்ணா சரி அப்படின்ட்டு. அதை பார்த்ததும் ஹீரோன் மனம் முடிஞ்சு போய் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோன் அப்பாஸோட வீட்டுல தான் இருந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் மறுபடியும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோன் வழக்கம் போல பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ செய்யறது சரியில்லை, தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. முதல்ல நீங்க எல்லாம் குரான் படிச்சிருக்கீங்களா, முதல்ல போய் உட்காந்து குரான் படிங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. ஆனா மொத்த பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் விற்க வரவங்க கூட இனிமேல் நான் உனக்கு வெஜிடபிள்ஸ் விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். யாருன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில ஒரு கூட நிறைய வெஜிடபிள்ஸா இருக்கும். என்னன்னு பார்த்தா அப்பாஸோட 2வது மனைவி சைரா தான் பாத்தீங்கன்னா வாங்கி கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ராத்திரி நம்ம ஹீரோன் அந்த சர்வன்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பாஸ் வருவாருங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நம்ம பசங்க என்ன பார்த்தாலே விலகி போறானுங்க, என் கூட ஒட்டவே மாட்டான்றானுங்க, ஒரு அப்பனுக்கு இதை விட பெரிய வழி வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பசங்களும் வளர்ந்துட்டாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, கூடி சீக்கிரம் பசங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருதுங்க. அங்க நம்ம அப்பாஸ் பாத்தீங்கன்னா வாதாட ஆரம்பிக்கிறாரு. அவரோட சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முஸ்லிம் பர்சனல் கோர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்குதுங்க. கோர்ட்டை விட்டு வெளியில வந்த உடனே இந்த ஃபரோஸ் இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாரு, அப்பாஸ் தன்னோட வாதத்தை முன் வச்சாரு, கோர்ட்ல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அப்பாஸ் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம இந்த வழக்குல வின் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இன்னொரு பக்கம் அப்பாஸ் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சாயிரா இருக்கா இல்லையா, அப்பாஸோட 2வது மனைவி, அவ சொல்லுவாங்க, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் கரெக்ட் அப்படின்ட்டு. அப்பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட தாட்ஸ் எல்லாம் உன்னோட பர்சனல் டைரியோட வச்சுக்கோ, தேவையில்லாம என்கிட்ட வந்து சொல்லி என்னோட ஈவினிங்கை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்ட்டு எழுந்து போயிடுவாருங்க. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருதுங்க. இந்த முறை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கோர்ட்ல எடுத்து வைக்கணும். லாயர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோனே அவங்களோட கருத்தை அவங்க முன்னாடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எழுந்து நிப்பாட்ட சொல்றாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்குது. தண்ணி எல்லாம் குடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச சொல்றாங்க. என் பேரு சாசியா பானு, என்னுடைய அப்பா ரொம்ப அன்போட இந்த பேரை எனக்கு வச்சாரு. சாசியா அப்படின்னா யூனிக் அப்படின்றது தான் அர்த்தம். என்னுடைய அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு. என்னுடைய அப்பா எங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தாரு, எழுத படிக்க சொல்லி கொடுத்தாரு. அவர் இறந்து அவரை தூக்கிட்டு போகும்போது தெரு சுவர்களை எல்லாம் என்னுடைய பேரை தப்பு தப்பா எழுதி வச்சிருந்தாங்க. அவர்கிட்டயே எழுதுறதுக்கு கத்துக்கிட்டு அவரை பத்தியே தப்பா எழுதி வச்சிருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவருடைய பொண்ணா பிறந்ததுதான் பாவமாட்டிருக்கு. ஆனா அந்த விஷயங்கள்லாம் என்னோட குழந்தைங்களை பாதிக்க கூடாது. இப்பெல்லாம் என் குழந்தைங்க கூட யாருமே சேர்ந்து விளையாடுறது கிடையாது. என்னோட குழந்தைங்க இந்த கோர்ட்ல நடக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. என்னோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அதனாலேயே நான் இந்த வழக்குல கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு அந்த பொண்டாட்டியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா முதல்ல கல்யாணமான அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை, அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும் இல்லையா. இது நம்ம சாசியா பானுவோட கதை. சோ இதே மாதிரி எத்தனை பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் இல்லையா. அதுக்காக தான் நான் 14 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இஸ்லாம்ல இருக்கக்கூடிய சட்டத்தை இவன் தவறா பயன்படுத்தி இருக்கான் அப்படின்றத ஹீரோயின் மீன் பண்றாங்க. இப்போ நான் எனக்காக மட்டும் போராடல, இந்த சொசைட்டிக்காகவும் தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிக்கிறாங்க. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 1985 பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பு வருதுங்க. பர்சனல் முஸ்லீம் லா கோர்ட்னு இருக்கும் இல்லையா, சோ அந்த கோர்ட் கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பை வழங்குறாங்க. மதத்தால வேறுபட்டு இருந்தாலும் கலாச்சாரத்தால வேறுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட் மற்றும் ஜஸ்டிஸை நம்ம கரெக்டா தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பினர்களுடைய ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டுட்டு ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மற்றும் ஹீரோனுடைய குழந்தைங்களுக்கான மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை அவர்
தந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வழங்கிடுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் அந்த கோர்ட்ல இருந்து வெளியில வராங்க. இப்போ மாசம் மாசம் வர உரிமை தொகையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிறது வில்லேஜ் தானே, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் குரான் மற்றும் படிப்பை வந்து நான் சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.